500 கோடி ரூபாய் படம் எடுத்த ஒரு படம் சாதாரணமா வருது. இதுக்கு சோசியல் மீடியால கத்துற ஒரு இயக்குநர்களோ பெரிய நடிகர்களோ யாருமே இல்லை. ஒரு சிலர் மட்டும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கடந்து கருணாஸ் கிட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, சார் என் படம் கூட ரிலீஸ் ஆனா கண்டென்ட் வருதுன்னு. இவரெல்லாம் நடிகர் சங்கத்தில் பதவியில் உட்காந்து ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு பேச்சாது மனம் அவ்வளவு வருத்து இருந்துங்க. ஒரு நடிகர் சங்கத்தில் பொறுக்கல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு சார், எல்லா படம் வருது, எல்லா படம் வந்தது, என் படத்துக்கு மட்டும் தான் கமிஷனரை 3 டைம் பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல கேஸ் நடத்துறேன். படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நைட் அடுத்த நாள் மொத்த படமும் ரிலீஸ் ஆகுது. எத்தனை தயாரிப்பாளர் எத்தனை சங்கம் வந்து பாதுகாப்புக்கு நின்று இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தவிர வேற எங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி கண்டென்ட் வெளியே வந்திருக்குன்னு எந்த மாநிலத்துல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தமிழ்நாடு என்ன எந்த நிலைமையில் நிற்கிற சினிமாவுக்கு பாதுகாப்பு? ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் அரசாங்கமும் தமிழ்நாடு தவிர ஒரு கண்டென்ட் ஒரு படத்தை ஒரு ஆந்திர மாநிலத்திலோ கர்நாடகாலையோ கேரளாலேயோ பாம்பேலையோ ஒரு மாநிலத்தில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இதை கூட தடுக்க முடியாம நம்ம எல்லாம் வந்து பல கோடிகளை போட்டு எல்லாம் படத்தை எடுத்து வச்சுட்டு வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். எவ்வளவு வேதனைகள். சாதாரணமா படம் வருதுங்க. படம் இன்னைக்கு ரிலீஸ் ஈவினிங் எல்லா சோசியல் மீடியால வருது, புதிய படம் வருது. ஏன் தடுக்க முடியாது? கர்நாடகாவில் ஒரு ஃபிலிம் விட்டு பாரு பார்க்கலாம். வெளியே வர முடியாது. குண்டா சுத்தி வெளியே வர முடியாது. கரப்ஷன். போலீஸ் நினைச்சா ஒரே நாள் கண்டுபிடிக்க முடியலாம். குறைஞ்சது தனிப்பட்ட ஒரு மனிதனாக ரொமான்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஈவினிங் கண்டென்ட் வருது, நேரா உண்ணாவிரதம் உட்கார்ந்து போய் கமிஷன் உட்கார்ந்து பிற்பாடு சார் 31 நாள் என்கொயரி, தயாரிப்பாளரை மட்டுமே கேள்வி கேட்கிறாங்க. எத்தனை கோடி படம் போட்டீங்க, எப்ப போட்டீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி கண்டென்ட் போச்சுன்னு. ஏன்டா கண்டென்ட் இந்த சோசியல் மீடியால இந்த சைட்ல ஃபுல் படத்தை போடுறான். ஏன் படம் மட்டும் இல்லைங்க, வாரம் ரிலீஸ் ஆகுற எல்லா படம் வருது. ரஜினி சார் படம், கமல் சார் படம், எல்லா படம் வருது. அதை தடுப்பது யாருடைய கடமை? இது வரைக்கும் ஒரு நாள் இதுக்காக எதிர்த்து எந்த சங்கமான உண்ணாவிரதம் இருக்கா? ஒரு சங்கம் சொல்லுங்க. இத்தனை பத்திரிகை இருக்கிறீங்களா, இத்தனை பேர் நீங்க இருக்கீங்களா, இத்தனை பேர் யாரா ஃபுல் படம் கண்டிச்சிருக்கீங்களா? இதையெல்லாம் வேதனையோடு ஹீரோ கண்டுக்கல. யார் சொன்னது? முதல் கடிதமே அவரு அமைச்சிருக்காரு. யார் சொல்லன்றது? ஹீரோ வந்து முதல் கடிதமே அவரு அமைச்சிருக்காரு. யார் சொன்னது? லேட்டானா எப்ப அமைச்சாரு? அவர் டைம் பாருங்க. சோசியல் மீடியால அனௌன்ஸ் பண்ண உடனே முதல் மீட்டிங் பெப்சியோட நடக்குது. பெப்சி மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அவருடைய கடிதத்துல இமிடியேட்டா கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். ரெக்கார்ட்ல பாருங்க, ரெக்கார்ட்ல காமிங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில் படுத்து 3 நாளைக்கு அப்புறம் முதல் மீட்டிங் போட்டது நடப்பு சங்கம். உடனடியா சோசியல் மீடியால நீங்க கேட்டது வரவேற்கும் பிரதர். நீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்டீங்களா? என்னைக்கு மீட்டிங் போட்டாங்க? யார் சொல்லணும்? இன்னைக்கு தேர்தலில் வந்து அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பாரா? அவரு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, போலீஸ் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? சார் மீட் பண்ணலாம், இல்ல மீட் பண்ணலாம். எது விஷயம் கிடையாதுங்க. ஏங்க நான் பொலிட்டிக்கல் வேற, நான் பொலிட்டிக்கல் வேற, நான் பொலிட்டிக்கல் வேற. நான் சொல்றது கம்ப்ளைண்ட் என்ன கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? அங்கதான் கொடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் யாருக்கிட்ட சொல்ல கமிஷன் ஆபீஸ்ல முதல் கம்ப்ளைண்ட் அவர் தான் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நடப்பு சங்கம் இருக்கு. சோசியல் மீடியால இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு. சொல்லுங்க. உங்களுக்கு ரெக்வஸ்ட் சொல்ற பர்சனல் வேற. அவருடைய புல் படத்தை ஒரு தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. நடிகர் முதலியே கம்ப்ளைண்ட் போட்டு இந்த படம் லீக் அவுட் ஆயிருக்கு கமிஷன் ஆபீசர் கொடுக்கிறாரு.
தயாரிப்பாளர்கள் கொடுக்குறாங்க. இதை நாம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி சேர்ந்துதான், நான் தான் சொல்றேன், ட்ரெஸ் எங்க இருக்கு, தனியாவா இருக்கு, சினிமா குடும்பம் தானே, நாம் ஒன்னா சேர்ந்து இது கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். நம்ம தெரிவிக்கல, நம்ம மேல தப்பு இருக்குல்ல. விஜய் விட்டுருங்க, டெய்லி ரிலீஸ் ஆகிற படம். சரி, நன்றி பிரதர். இது ஆடியோ பங்கன். இது ஏன்னா நியூஸ் வந்துச்சு, பரவாயில்ல. அதை மீறி இந்த சினிமா பாதுகாக்க வேண்டும். இப்படி ஐயனார் சார் போல பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை. சினிமா அப்பதான் நம்ம எல்லாருமே வாழ முடியும். ஒவ்வொரு கண்டென்ட் வேற எந்த மாநிலத்திலும் வரல, உங்களுக்கு தெரியாதே கிடையாது நியூஸ். அது ஏன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் தடுக்கல? தடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று இங்க இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே மாஸ்டர்ல மகேந்திரன் ரொம்ப நேரம் நடிச்சிருக்கான், சூப்பரா பண்ணான் அப்படின்னு எல்லாருமே சொல்றீங்க. அதுக்கு ஒரே ரீசன் சேதுனா மட்டும்தான். ஏன்னா எனக்கு அந்த படம் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா சேதுனா தான் இருந்தாரு. அவரு தான் லொகேஷன் என்கிட்ட சொன்னாரு, லொகேஷன் என்ன பார்த்தாரு, எனக்கு மாஸ்டர் கொடுத்தாரு. அவர் மாதிரி தான் நடிச்சேன், அவர் மனசுல வச்சுதான் நடிச்சேன், நான் மாஸ்டர் பண்ணேன். இது மட்டும் கிடையாது, இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2012 இருந்துமே எனக்கு அண்ணாவை நல்லா தெரியும். நான் எவ்ரி டைம் அவர்கிட்ட நான் நிறைய சண்டை போடுவேன். நான் எனக்கு எதனா ஒன்று பண்ணுங்க, எனக்கு எதனா ஒன்று பண்ணுங்க நான் கேட்டுட்டே இருப்பேன். ஆனா எனக்கு இப்படி எனக்கு அது மாஸ்டராகவும் சரி, எனக்கு இந்த படத்துல அந்த பாட்டு பாடி கொடுத்ததாகவும் சரி, எனக்கு இவ்வளவு செய்வாருன்னு உண்மையா நான் நினைச்சே பார்க்கல. ஏன்னா லைஃப்ல நான் என்னைக்குமே எதுக்கு நான் சினிமால எப்படி ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னா, நிறைய பண்ணிட்டே இருப்பேன். நான் என்னன்னா லைஃப்ல நான் எப்படி ஓடுவேன் அப்படின்னா, நான் என்னைக்குமே தனியா ஓட மாட்டேன். எனக்கு யாரும் கையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஆனா நான் திரும்பி பார்க்கும்போது உனக்கு நான் இருக்கேன்ற அந்த அந்த ஒரு பார்வை இருந்தா எனக்கு அது போதுன்னு மட்டும்தான் நான் ரொம்ப நம்புவேன் நான். ஏன்னா எனக்கு யாருன்னா கை கொடுக்க நான் வேகமா ஓடுவேன், நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஒரு ஷோல்டரை தாண்டி, அந்த ஒரு லவ்வை தாண்டி என்னைக்குமே சேதுனா என் கூடயே இருக்காரு. தேங்க்யூண்ணா. இது ஒரு ஸ்டேஜா எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் நீங்க எனக்கு செஞ்சது, எனக்காக நீங்க பேசினது, எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஸ்டேஜ்ல நான் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க் பண்றேன் சேதுனா. லவ் யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ 3000. தேங்க்யூ. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கத்தில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ நிறைய பேர் நமக்கு முன்னாடி பேசுறவங்க ரொம்ப ஃபயரான ஸ்பீச்லாம் கொடுக்கும்போது நம்ம என்ன பேசணுன்ற விஷயமே நமக்கு எல்லா மேடையிலையுமே மறந்துடும். ஸோ அதனால நான் யாரையாவது பேர் சொல்ல மறந்துட்டேன்னா அவங்க அட்வான்ஸாக என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அந்த மன்னிப்பை நான் முதல்ல கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சில பேரை நான் சொல்றதுக்கு மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக பாருங்க, மன்னிச்சு வந்துட்டாரு எங்க கேமராமேன். அவர் பேரை கண்டிப்பாக நான் மறந்துருப்பேன், இப்போ ஞாபகப்படுத்திட்டாரு, நல்ல வேலை. தேங்க்யூ. ஸோ சில பேருக்கு நம்ம ஒரு படத்துக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறது பவானி என்டர்டைன்மெண்ட், ராஜேஷ்குமார் சாருக்கு. ஸோ அவருடைய பங்கு, அவருடைய அந்த ஸ்டார்ட் அப் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இருந்திருக்க முடியாது. அதுக்கு அடுத்ததான் நான் சொல்ல வேண்டியது இயக்குனர் அவதார் அவருக்கு. எனக்கு இந்த நேம் கன்ஃபியூஷன் அப்பையிலேருந்தே இருக்கு. சார் அவதார் டைரக்டர் உங்களை கூப்பிட்டு படம் பண்ணுன்றாரு. நான் அப்பா ஜேம்ஸ் கேமரூனா, அந்த ஆளுக்கல்ல நம்ம எப்படாப்பட்டோம். அவதார் படம்னா நம்மள ஒருவேளை ஏதோ சூப்பர் ஸ்டார் அந்த டூப்லாம் பண்ணது, ஏதாவது ஃபாரின் டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணாங்க கோச்சடையான்ல, யாராவது சொல்லி கேள்வி நம்மள அவதார் டைரக்டருக்கு நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி நானும் போய் பார்த்தா நம்மளாலே தொப்பி போட்டிருக்காரு. அவருக்கு ஆக்சுவலா வேற ஒரு செல்ல பேர் இருக்கு, நாங்க ஒரு அப்படிதான் கூப்பிடுவோம். அவதார், யோ அவதார் நீ எங்க இங்க இந்த இதுல சொல்ல கவுண்டர், யோ மிலிட்ரி நீ எங்க இங்க, நீங்களா அந்த மாதிரி பார்த்தா நம்ம அவதார் இருந்தாரு. ஸோ அந்த நேம் கன்ஃபியூஷன் அந்த அவதார் அங்க ஸ்டார்ட் ஆனது. அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய படத்தோட டைட்டில் கரா வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் 3ஆவதா ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னேன் தெரியுமா, அது வேல்ஸ் இன்டர்நேஷனலுக்கும் தனுஷ் சாருக்கும் தான். ஏன்னா அவங்க நடுவில் பூந்து இந்த டைட்டில் ஃபாஸ்டா ரிலீஸுக்கு வரலன்னா நாங்க ரிலீஸுக்கு இன்னும் லேட்டா இருப்போம். குழந்தையே வளர்ந்துருச்சு. அடுத்ததா எங்க படத்துடைய ஹீரோ, அவர் எங்க எல்லாத்தையும் அண்ணன் அண்ணன்னு சொல்லுவாரு. பட் நாங்க ஸ்கூல் படிக்கும் போதும் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. நாட்டாம படிக்கும் போதும் நான் உண்மையிலே ப்ராமிஸா பள்ளிக்கூடத்துல போய் பாக்குறேன், லீவ் விட்டுட்டு நாங்க படத்தை பார்க்க போறோம், தாத்தா நான் பார்த்தேன்னு சொன்ன எங்களுடைய சீனியர், எங்களுடைய கலை உலக அண்ணா, எங்களுடைய அன்பு
அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா வந்து ஸ்கிரீன் ஷேரிங்ல அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோல் எனக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் நினைச்சிருந்தாருன்னா வேற யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் அந்த கலையை நேசிக்கிற அந்த ஒரு கலைஞன் சக கலைஞனுக்கு எவ்வளோ பெரிய கேரக்டராக இருந்தாலும் அதில் வந்து எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் ரொம்ப இணக்கமாக ரொம்ப பாசமாக இந்த கேரக்டர் எங்களை பண்ண வச்சாங்க. அடுத்த நன்றி வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் அச்சு ராஜாமணி சார். அந்த காதல் குமார் அப்படின்ற ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கை நான் வந்து அவருக்கு தெரியாது, நான் ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்பேன். அவதார் என்கிட்ட நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன் அந்த பாட்டுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ள இருக்க குட்டி குட்டி டீடைல்ஸ்லாம் நீங்கள் டெஃபினட்டா அந்த சாங் வந்து கேட்கணும். ஏன்னா வந்து அது டெஃபினெட்லி கரெக்டாக ஒரு ஹிட் சாங். அது கரெக்டாக ப்ரமோட் பண்ணால் பெரிய சாங்காக இருக்கும். ஸோ அந்த பாடலை பாடி கொடுத்த அன்பு சகோதரர் திரு விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஹீரோயின் சாஹிபா. அவங்க சாரிபா வர முடியலன்ட்டாங்க. அவங்க வந்து ஏதோ அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் சேம் டேட்ல கிளாஷ் ஆனதுனால அவங்க வர முடியல. ஸோ அவதாருக்கு வந்து இந்த சேம் டேட்ல கிளாஷ் வர்றது புது விஷயம் கிடையாது. எலெக்ஷன் டைமு ஃபங்க்ஷன் எல்லாருமே பொலிட்டிஷியனா வேற நிறைய பேரை கூப்பிட்டுருக்கீங்க, எப்படி அவங்களுக்கு பிரச்சாரம்லாம் இருப்பாங்களே, எப்படி அவதார்னா இல்லைண்ணே நம்ம ஃபங்க்ஷன் இந்த டேட் விட்டா பண்ண முடியாது, நம்ம பண்ணிடுவோம், ஏன்னா May 15 வந்து ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னாரு. ஸோ சாஹிபா, எங்க இருந்தாலும் உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின், ஒரு பியூட்டிஃபுல் ஹீரோ அண்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் இந்த படத்துல நீங்க வந்து பார்க்க போறீங்க. அந்த சாங்ஸா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு எனக்கு ஹீரோயினா ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கு. எனக்கு ஹீரோயின், ஆமா, நான் 2 பேருக்கு நடுவில் உட்காந்துருந்தேன். நீங்க லெஃப்டா ரைட்டான்னு கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. லெஃப்ட் ஹீரோயின் வந்து 2026 லெஃப்ட் வந்து 2006 எனக்கு ஹீரோயினா நடிச்சவங்க. என் பக்கத்துல அந்த பக்கம் இருந்த காவியதர்ஷினி கணக்கான காலங்களில் என்னோட பேர். அவங்க என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஆரம்பத்துல நிறைய சண்டை இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க வந்து அதுல சேருவோம்னு வச்சுங்களேன். கணக்கான காலங்களில் ஜீவா சார் அவர் கேரக்டர் பண்ணிருப்போம். அதுல எனக்கு பேரா நடிச்ச காவியா 2006. இந்த சைடு 2026 நம்ம கிமாயா. இப்ப கிமாயாவுக்கு டென்ஷன் என்னங்க நீங்க வந்ததுல அவங்க கிட்டயே பேசிட்டு இருக்கீங்களா, யார் அந்த பொண்ணுன்னு. ஏமா நீ இங்கிலீஷ்லயே பேசுற, நீ பேசுறது புரிய மாட்டேங்குது. அந்த புள்ளதான் தமிழ்ல பேசும், நான் பேசுறது அதுக்கு தான் புரியும், அது பேசுறது எனக்கு புரியுது, அதனால நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. இப்ப ஃபங்க்ஷன் முடிஞ்சா நான் கிளம்பிடும், அதுக்கப்புறம் ஃபுல்லா நான் உங்க கூட தான் பேசுவேன். இன்னைக்கு ஃபுல்லா ப்ரமோஷன் வேற போகணும் கிமாயா. ஐ பிலீவ் யூ. ஓகே, 3 days full promotion with you. We going all channels and interviews, everything with you. அண்ட் ஸோ நல்ல ஒரு நண்பர், நல்ல ஃப்ரெண்டு கிமாயா, ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர். நீங்க வந்து பார்க்கவே முடியாது. ஆக்சுவலாக அவங்க பேரு அதெல்லாம் வந்து சொல்றது வேற. ஒரு நல்ல ஃப்ரெண்டு. உண்மையை சொல்லிடுறேனே, எனக்கு வந்து அவங்க மேல ஒரு சிஸ்டர் ஃபீல் தான் இருக்கும். ஒரு தங்கச்சி நம்ம கூட சண்டை போட்டா எப்படி இருக்குமோ, என்ன அந்த பொண்ணு பார்த்தா தங்கச்சி ஃபீல் தான் வருது, ஜோடின்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அவங்களே கேட்பாங்க, யோ என்ன கடைசியில முதல்ல கட்சி நான் சாகுறேன், நீ ஃபீலே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி. அடுத்ததா எங்களுடைய டெக்னீஷியன் ஃபைட் மாஸ்டர் ரவி அண்ணன். அவர் வந்து இந்த படத்துல வேற லெவல்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நாள்ல அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லார்கிட்டையும் வாங்கியிருப்பாரு. ஸோ நீங்க ஆக்டர்ஸை வந்து வேலை வாங்குறது ஈஸிங்க. crocodiles வந்து நிறைய டம்மியும் நாங்க ஷூட் பண்ணோம். அந்த crocodiles போர்ஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலேயே ஒரு முதலையோட நாங்க ஷூட் பண்ணது வந்து குஜராத்ல விஸ்வாமித்ரா நதிக்கரையில ஒரு கோடவுன், அந்த பேஸ்மெண்ட்ல நாங்க ஷூட் பண்றோம். அந்த பேஸ்மெண்ட் கீழே பாத்தீங்கன்னா உண்மையிலே முதலங்க இருக்கும். ஒரு 100 முதல்ல படுத்து கிடக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு அந்த டம்மி கிம்மிலாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். நடுவில் ஒரு பெரிய மழை, ஆத்து தண்ணி எல்லாம் வந்து அந்த நாங்க ஷூட் பண்ற அந்த சபையை கீழே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த செட்டுக்குள்ள வந்துருச்சு. மழையெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் போயிட்டு அந்த டம்மி முதல்ல எல்லாம் எடுத்துட்டு வரணும்பா, எல்லாம் நனைஞ்சு நனைஞ்சு வேஸ்டா போயிருக்கு போது, என்ன ஆச்சுன்னு போய் பாருங்கன்னு சொன்னா 2 முதல்ல உண்மையிலே வாழை ஆட்டி இருக்குது. அலறி அடிச்சு ஓடி வந்தாங்க. ஏன்னா உண்மையான முதல்ல அந்த ஆத்தங்கரையில இருந்து இறங்கி உள்ள செட்டோட செட்டா வந்து கலந்துருச்சு, குரூப்ல 2 ரவுண்டு மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த படத்துல. அண்ட் கேமராமேன் வில்லியம் சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அவர் கொடுக்கப்பட்ட நேரத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை உருவாக்கி இருக்காரு. ஸோ அவருடைய டெக்னிக்கல் ஒர்க்கும் லைட்டிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த படத்தை பற்றி
நான் ஃபுல்லாகவே இந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இருக்கும், எல்லாரையும் பற்றியும் சொல்லணும், தயவு செஞ்சு மன்னிக்கணும். அண்டு இப்போ இந்த படம் வெளிவரதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படி யாருன்னு சொன்னால் பிரேமநாத் அண்ணன். இந்த படத்தில் ஒரு பெரிய டான், நான் வந்து சின்ன டான் தான், எனக்கு மேலே ஒரு பெரிய டானா இந்த படத்தில் அவர் என்னையே போட்டு தள்ளுறதுக்கு தேடிட்டு இருக்க ஒரு டானா அவர் நடிச்சிருப்பாரு, பிரேம்நாத் அண்ணன். அவர் சொன்னார் இல்லையா, ஃபர்ஸ்டே நம்ம ஏனார் சார் பேசினார் இல்லையா, இந்த படத்தோடைய இவர் பிரேம்நாத் அண்ணன் சொன்னா நான் என்ன வேணா செய்வேன், அந்த அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் சொன்னார் இல்லையா. ஸோ அவருக்கு இந்த படத்தை இனிஷியேட் எடுத்து இன்னைக்கு ரிலீஸுக்கான எல்லா முயற்சியும் செய்தார், அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்ததா என்னுடைய மிகப்பெரிய நன்றி என்னன்னா, இன்னைக்கு உள்ள இந்த சினிமாவுடைய இதுல ஒரு ஃபுல் ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை இதை வந்தே ஆகணும், டே 1 பூஜையில எப்படி நம்ம பார்த்தோமோ அந்த பூஜையில இருந்து இந்த படத்துல ஒரு கதாபாத்திரமாவும் நடிச்சு அவர் ரோலையும் அவர் சின்சியரா செஞ்சு அதுக்கு அடுத்து அவதாருக்கு இன்னொரு படம் பண்றதுக்கான ஒரு ஒரு முன்னேற்பாடுகளையும் செஞ்சு இப்போ இந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து இன்னைக்கும் அவருக்கு பல வேலைகள் இருக்கு, அந்த வேலைகளுக்கு நடுவுலையும் இந்த ஃபங்க்ஷனை வெற்றிகரமா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு உயர்ந்த உள்ளம், சினிமாவுக்கு அவர் செய்யறதுக்காக நான் அந்த விஷயத்த சொல்லலை, அவருடைய பகுதி மக்களுக்காக அவர் செய்யற அந்த ஒரு விஷயத்துக்காகவும் சேர்த்தே நான் சொல்றேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றது எங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய பலமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் சேலம் ஐயனார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ற மங்களம் சினிமாஸ் அண்ணன் பிச்சைமுத்து அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பேர் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆங்கர் மட்டும் பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்காங்க, ஏன்னா கரெக்ட் டைமுக்கு வந்தது அவங்க தான், 10:30 மணிக்கு. நீங்க எல்லாம் வந்து உட்காருங்க, எனக்கு டைம் சொல்லிட்டானுங்க, நான் எப்போ வரணுமோ வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதுல ஒரு சாங் ஒன்று பாடி ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்கிற ஆக்ட்ரஸ் மாரிமுத்து, நமிதா மாரிமுத்து. அந்த நேம் கன்ஃபியூஷன் நான் சொன்னேன் இல்லையா, கரா அவதார், அது மாதிரி நமிதா ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டியா, ஏ மச்சான் என்ன மச்சான் பாட போறாங்க, நமிதா பாடுவாங்களான்னு பார்த்தா இந்த நமிதா வேற லெவல்ல அவங்க என்ன நமிதா அனுஷ்கா மாதிரி இருக்காங்க ஆளு அப்படின்னு. ஸோ அவங்க அவ்வளோ அழகான ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. வந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லணும். பட் எப்பயுமே நமக்கு வந்து மைக் ரொம்ப லேட்டாக கிடைக்கிறதுனால நிறைய விஷயத்த நான் கவர் பண்ண முடியாமல் போயிடும். அந்த அண்ணன் திருமலை அவர்கள் திரையுலகத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க ரொம்ப அழகாக முன் வச்சு அதற்கான தீர்வை நோக்கி தொடர்ந்து அவர் போராடிட்டே இருக்கார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு ஓகே, அந்த ஆங்கர் அத்தனை பேருக்கும், அந்த அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கும் அனைவருக்கும் என் நன்றி. அண்ட் இந்த படத்துல எங்களுக்கு வந்து இந்த குட்டி பாப்பாவா ஒரு பாப்பா நடிச்சிருந்தது. நான் தான் சொன்னேன், நீ உட்காந்தே இருமா, நீ ஏன் சின்ன எங்களோட டியூரேஷன் தெரிஞ்சிடும். ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் நடிச்ச ஹாப்பி. அவங்க வந்து வாழ்க்கையில எல்லாம் வளங்களும் பெற்று இன்னும் பெரிய அளவில் வரணும், அவங்களையும் வாழ்த்தி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஏன்னா வந்தவனே எனக்கு தலைப்பு பார்த்துட்டு எனக்கும் கன்ஃபியூஷன், என்னடா வந்து படம் என்கிட்ட டைட்டில் சொல்லலை, எதுவுமே போஸ்டும் அனுப்பல. எனக்கு கூப்பிட்டுருக்கான், விஜய் முருகன் சாரையும் கூப்பிட்டுருக்கான். அவர் காலையில் ஃபோன் பண்ணி அவரு கேட்டாரு, கூப்பிட்டாண்டா திடீர்னு இப்போ தெலுங்கு பிஸ்னஸ் கால் பண்ணிட்டாங்க, அவன்கிட்ட சொல்லு வர முடியலன்னு சொல்லிட்டு. என்ன படம்னு என்ன கேட்குறாரு. இல்லை சார் அவன் கூப்பிட்டான் வரான்னு சொல்லிட்டேன், எந்த தகவலும் இல்லை, எனக்கு எதுவுமே அவன் அனுப்பலை அப்படின்னு. சரி விஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வர முடியலன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னாரு. உள்ள வந்தோடனே எனக்கு கன்ஃபியூஷன், இந்த பக்கம் இந்த போஸ்ட் சுற்றும் போது இதுல கரான் இருக்கு, அந்த பக்கம் தனுஷோட போஸ்ட் இருக்கு, இவரு டைட்டில் அவர் எடுத்துட்டாரா, அவரு டைட்டில் இவன் எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலேயே தான் நான் உள்ள வந்தோடனே. தமிழ் இங்கிலீஷ் கீழே போட்டிருக்காங்களே, காராவா இல்ல கராவா அப்படி இந்த பேரெல்லாம் நம்ம மாத்திப்போம் இல்லையா, அது யாரு வச்சாங்க என்ன பிரச்சனை தெரியல. வந்து உட்காந்து நானும் சாரா தான் பேசிட்டு இருந்தோம். வந்து உட்காந்தோடனே அவரு பொங்கி இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாரு, அவர் மனசுல இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும். இது ஒரு குழப்பம் தான். இது வந்து இப்போ நாங்கள் எந்த காராவை பார்க்கணுங்கிறத முதல்ல ரிலீஸ் டேட்டை வச்சு தான் முடிவு பண்ணோம். இந்த டேட்ல ரிலீஸ் ஆன படம் மகேந்திரன் படம், அந்த டேட்ல ரிலீஸ் ஆன படம் தனுஷ் படம். ஸோ அதனால தம்பி தனுஷோட ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமா மாஸ்டர் மகேந்திரனா நமக்கு தெரியும்ல, மாஸ்டர் இனிமேல் அழிஞ்சு மகேந்திரனா அவருடைய பேச்சு நிறைய இடங்கள்ல முதிர்ச்சியோட இருக்கு. ரொம்ப அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நிறைய பக்குவமா பேசுறான், மைக்கெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துட்டே இருக்கனால ஒய்ஃப் சொல்லிட்டே இருப்பாங்க, அவனை ரொம்ப பிடிக்கும் வீட்டில்.
அவனை பார்த்தே வர இடம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. ஏய் அவன் ஒரு வீடியோ பேசிட்டு அவனை பார்த்தியா, அவன் எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தோம். அதனால அவன் வந்து தளபதி ஃபேன் வேற. அதனால மைக்க பிடிச்சானா சில நேரங்கள் உணர்ச்சி செப்பட்டு மனசுக்கு எல்லாத்தையும் கூட்டிடுவான், உட்கார சொல்லுவான், நிறைய பேசணும் அவனை பத்தி. ரொம்ப நல்ல ரொம்ப அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா டிட்டர்மினேஷன். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை முழுமையா செஞ்சிடணும். தோத்தா கூட அவனால அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருப்பான். ஒரு ஷார்ட் பேட்மிண்டன் ஆடும்போது தோத்துட்டோம்னா அந்த அதை ஏன் தோத்தோம், அதை எப்படி சரி பண்ண முடியும், ஆனா வாங்கினேன் திருப்பி ஒரு கேம் போட்டு ஜெயிப்போம் அப்படின்வான். அந்த அவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்கு. எல்லாரும் வெற்றி தோல்வி வரும். ஆனா இந்த மாதிரியான ஹீரோக்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் என்னன்னா, ஒரு படத்தை தோல்ல சுமந்துக்கிட்டு போறக்கூடிய ஹீரோக்கள்ல மிக முக்கியமான ஒரு ஹீரோ. கடைசி வரைக்கும் அந்த படத்துக்கு என்ன வேலை செய்யணும், நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி டேட் கொடுத்தா என்ன, அது வந்து இன்னைக்கும் அந்த படத்துக்கு நம்ம நேர்மையா வேலை செய்யணும். கையில அதுக்கெல்லாம் வேற ஒரு புது படம் வந்தா கூட அந்த படத்துக்கும் நம்ம சரியா நியாயமா செய்யணும். அந்த தயாரிப்பாருக்கு, அந்த இயக்குனருக்கு அதை என்ன செய்யணுமோ அதை செய்யறது இருக்குல்ல. நேற்று அவன் பொண்ண ஃபோன் கால் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய நடிகர்கள் படம் நடிக்கிறோம். அவங்க நடிச்ச படத்துக்கு விளம்பரத்துக்கு அவங்களே வர்றதில்லை இப்போ. அது ஃபேஷன் ஆயிடுச்சு இப்போ. அது ஹீரோயினா இருக்கட்டும், சில இடங்கள்ல ஹீரோவா இருக்கட்டும், யாருமே வர்றதில்லை. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, அவங்க நடிச்ச படம் பிரீமியர் போட்டா அதை பார்க்கவும் அவங்க வர்றதில்லை. இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கூப்பிட்டாலும் நிறைய பேர் அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு வர்றதில்லை. இப்படியான சில சிக்கல்களான சூழல் இருக்கு. திடீர்னு நேற்று ஃபோன் பண்ணோடனே எனக்கு இன்னொரு டவுட் வேற. இவன் ஏதாவது கட்சியில தொகுதியில ஜாயின் பண்ணி எங்கேயாவது எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்கா போல இருக்கு அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். இவன் பேச்சு தோரணை எல்லாம் பார்த்தோன்னே அவரு இளைய தளபதி ஆகி அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி இளைய தளபதி ஆகி சரி மறுபடியும் ஜாயின் பண்ணி ஏதாவது தொகுதியில் கிட்ட நிக்கிறான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேட்டேன், கூப்பிட்டாங்க, போகலன்னு. படம் நடிக்கிற வேலையெல்லாம் இருக்கு, கொஞ்சம் சம்பாதி சேர்த்து வச்சுட்டு போவோம்னா. அதனால நான் அதனாலதான் சொன்னேன், இது எலெக்ஷன் டைம் வேற, நிறைய கேம்பெயின்ல நிறைய கோரிக்கைகள்லாம் வர வைக்கிறாங்க. இது ஏதாவது கமிட்டியில் இருக்காடா, பார்த்து ஏதாவது சினிமாவுக்கு பார்த்து செய்ய சொல்றா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். நான் ஏன்னா என்ன வம்புத்து விடுறீங்கன்னு கேட்டான். இல்ல இல்ல இருக்க நிலைமையை பார்த்தா விவசாய கடன் ரத்து, அது மாதிரி கூட்டுறவு நகை வச்சவங்க, அதுவங்க படிப்பு கல்வி வாங்கினவங்க, அதுக்கப்புறம் இப்போ டிகிரி முடிச்சு வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, அப்புறம் டிப்ளமோ முடிச்சவங்க. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஐயோ நம்ம 8th ஃபெயிலு 8th பாஸ் 10th ஃபெயிலு நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, அப்போ இந்த ஃபெயிலான கூட்டத்துக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு கவலை நிறைய பேர் இதை பார்த்தவங்களுக்கு இருக்கும். டிப்ளமோ படிச்சவனுக்கு ஓகே, டிப்ளமோ படிக்காத ஒரு பெரிய கூட்டம் இருக்கே அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒண்ணு அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு ஆதங்கமான விஷயம் என்னன்னா, சினிமா துறைக்கு எந்த அறிக்கையுமே இல்லை. ஸோ இன்னைக்கு நிற்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே நிறைய மக்களுக்கான நிறைய திட்டங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின விமர்சனங்களை விட்டுருவோம். அவங்க ஒரு மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற நோக்கத்தோட அதை விட்டுருக்காங்க. அதே மாதிரி சினிமா துறையில எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் பேர் இருக்காங்க. பல குடும்பங்கள் இந்த சினிமாவை நம்பி இருக்கு. அவங்களுக்கான ஏதாவது ஒரு திட்டங்கள் இருந்தா, எங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க, சினிமாவில் இருக்கவங்களுக்கும் ஓட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கான சில திட்டங்களையும் நீங்க கொஞ்சம் அறிவிச்சீங்கன்னா நாங்களும் மனசு சந்தோஷப்பட்டு இதெல்லாம் வந்தா இதெல்லாம் செய்வீங்கன்னு எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் ரொம்ப நாளா வந்து இந்த டிக்கெட்டிங் வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங்கான விஷயங்கள் கொஞ்சம் அதை முறைப்படுத்தணும், அதுக்கான விஷயங்கள் அவங்க ரொம்ப நாளைக்கு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இந்த இருக்கிற பிரச்சனைகள்லாம் சினிமாவில் ஒரு படங்கள் வெளியீட்டில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு வழிமுறைகளை கொண்டு வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னைக்கு படம் எடுக்கிறது முக்கியமே இல்லை, சார் சொன்ன மாதிரி தியேட்டர்ல ரிலீஸ் பண்றது தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். ஸோ அதை நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா தான் செய்ய முடியும். அதுல ஒரு டிவைடிங் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இங்க பிளவுவாத அரசியல் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். உண்மையாவே பிளவுவாத அரசியல் சினிமால நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம யாருமே ஒன்னா இருக்கிறது இல்லை. அதுதான் ரொம்ப தமிழ் சினிமாவுடைய மிக வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு யூனிட்டி இருக்குல்ல. இப்ப அண்ணன் பிரஸ் அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிக்கிறதோ, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனைனா புது பிரச்சனையை சொல்றேன். இண்டிவிஜுவலா தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நம்ம இருக்கக்கூடிய தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம், நான் ஒரு ஆடியோ லைன்ஸே நடக்கல, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காது. இங்க சாப்பிட்ற ஒரு வேலை கிடைக்காது, இது மாதிரி தியேட்டர் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்ட் கிடைக்காது. இது மாதிரி இந்த கேமரா எடுத்துட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இருக்கு, அதுக்கு பின்னாடி வேலை செய்யறவங்க இருக்காங்க, அதுக்கு முன்னாடி யூடியூப்போ சேனலோ வச்சிருக்கு. இத்தனை எல்லாமே பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழல் இருக்கு. நம்ம ஏதோ பாக்குறோம், இது அவருக்கு நடக்குது இவருக்கு நடக்குதுல்ல, இது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்கோ வாரம் நடக்குது. ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல குடும்பத்துல பொருளாதார ரீதிய பிரச்சனை, கேஸ் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, பொருளாதார ஏறிடுச்சு, வாகன சம்பளம் அதே தான்.
ஆனா நீங்க செலவு பண்ணக்கூடிய அந்த வருமானத்துல செலவு அதிகமாயிடுச்சு. அப்ப இந்த இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவோம்? அடுத்து வட்டி கூட்டிடுவாங்க. யாராவது லோன் வாங்கி வச்சிருக்கீங்களா, அப்படியே மனசுல பக்குன்னு இருக்கும். அடுத்து ரெப்போ ரேட் வந்துச்சுன்னா வட்டி ஏறிச்சுன்னா லோன் ஏறிடும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு புள்ளி. நம்ம ஏதோ சாதாரண சினிமா நினைக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் இங்க வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்றதுல அவரு நல்ல மனசோட இங்க வந்து செய்யறதுலயும் அடுத்த தடவை செய்யணுமா வேணாமாங்கிற இடத்துக்கு நிறைய பேர் யோசிக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. தயாரிப்பாளர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில எவ்வளவு முன்னுக்கு போனாலும் பெத்த தாய் தந்தையை மறக்க கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அவருடைய போட்டோவை இந்த இந்த கீழே வச்சு அவர் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் இந்த நிகழ்ச்சியை துவங்கினதுங்கிறது வந்து இது பாக்குறதுக்கு ஏதோ ஊர் நாட்டானா இருக்குன்னா, அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய மரியாதையும் அன்பும் அந்த இடத்துல இருந்து தான் எனக்கு ரொம்ப ஆரம்பிச்சது. பெற்ற தாய் தந்தையரை எந்த இடத்துக்கு போனாலும் மறக்காம இருக்கணுங்கிற நிறைய பிள்ளைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக இருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து ட்ரைலரா வந்து இன்னைக்கு பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா படத்தை பத்தி கொஞ்சம் பேசிடுவோம். பிரச்சனையை பத்தி பேசிட்டா கேப்ஷனே அதான் இருக்கும், தனுஷுக்கும் மகேந்திரனுக்கும் கராவில் பிரச்சனையா அப்படின்னு. அது மாதிரி ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிருகங்களை வைத்து எடுக்கக்கூடிய படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமால ரொம்ப ரேரா தான் வருது. ஸோ இன்டர்நேஷனலா இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாலே அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. எப்படி பேய் படங்கள் பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களோ, இந்த மாதிரி மிருகங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய படங்கள் அது ஒரு பெரிய மெனக்கடலான வேலை. இது நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட நிஜமா முதலை கூப்பிட்டு வாயை திறந்து நடிச்சு உள்ள நடிக்க முடியுமா? அது மாதிரி நடிக்கணும். அது மாதிரி ஒரு அதை இமேஜின் பண்ணி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். ஆனா தலையில தம்பு போட்டு மொத்த படமும் அவனை உரிச்சிருக்காங்க. ஸோ அதனால இதுக்கப்புறம் வாழ்க்கை தலைகீழா மாறும்னு நினைக்கிறேன். நீ தொங்கின இவ்வளவு ஸோ ஏன்னா அவன் வாழ்க்கை தலைகீழா மாறணும்னு எவ்வளவு பேர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இந்த படம் அந்த மாற்றத்தை உனக்கு கொடுக்கட்டும். ஸோ லவ் சாங் அப்படின்னா இன்ன வரைக்கும் எனக்கு நெடுஞ்சாலையும் மாலைப்பூவன் மைக்கிலையும் தான். ஆனால் அதுக்கப்புறம் லவ் போட பாட்டெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்று அந்த பாட்டு படத்துல இருக்காது, இல்லை விஷுவல் பண்றதுக்கு காசு இருக்காது. லவ்வுக்கும் நமக்கும் அதுக்கப்புறமாவே கொஞ்சம் பிரச்சனை. அதனாலதான் நான் சொன்னேன், அச்சு கிட்ட கேட்டேன், அச்சு நம்ம படம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு. ஒரு 10 years இருக்குமா? இல்லை அதுக்கு மேல ஆச்சு. ஏன்னா அச்சு இப்ப நீங்க பாக்குற நிலைமையெல்லாம் அப்ப இல்லை. அப்ப வந்து ஒரு நல்ல பிளே பாய், யங் பாய், இஸ் வெரி எனர்ஜெட்டிக். காதல் ரசம் சொட்டிக்கிட்டே இருக்கும் அச்சு கிட்ட. வலிஞ்சு நாங்க தான் எடுத்துக்கணும், இதுல ஒரு பாட்டு அதுல ஒரு பாட்டுன்னு. அவ்வளவு தூரம் யங் எனர்ஜெட்டிக். இப்ப பார்த்தா வந்து ஏதோ வந்து இசை ஞானி கேள்விப்பட்டிருங்க, நம்ம பார்த்துட்டோம் அவர் எப்படி இருப்பாருங்க. அடுத்த உருவமா இருக்காப்புல. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே அம்மா நல்லா இருக்காங்களா, ஏய் நம்ம அச்சு தானே அது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து. எனக்கு வயசாயிடுச்சா இல்ல அவருக்கு வயசாயிடுச்சான்னு அவர் பேசுறதுன்னா எனக்கு வந்து ஐயோ நமக்குலாம் இவ்வளவு வயசாயிடுச்சா வந்து அச்சு பேசுறது பார்த்து அப்படின்னு அவ்வளோ ஒரு பக்குவமாயிட்டாப்புல. ஸோ அவருடைய ஒவ்வொரு அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் மெச்சூரிட்டி ஆனா கூட அவர் பாடல்களை இன்னும் இளமையும் துள்ளலும் அப்படியே குறையாம வச்சிருக்காரு வந்து. ஸோ இன்னைக்கு இந்த பாடல்கள் சவுண்டிங்கா ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்க்கும்போது இந்த பக்கம் விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரிகிறாரு, இந்த பக்கம் அவருக்கு வில்லனா வந்து ரஜினி. ஏன்னா வாய்ஸா கேட்கும் போதும் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போதும் விஜய் சேதுபதி வந்து ரஜினிக்கு வில்லனா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி ஹீரோவா நடிச்சு அவருக்கு ரஜினி வில்லனா நடிச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு படம் பார்க்கும்போது. ஜீவாவோட வாய்ஸ் வந்து எனக்கு அப்படியே கண்ண மூடிட்டு பார்த்தா ரஜினி சாரோட வாய்ஸ் இருந்தது. அது ரொம்ப இருக்கு வந்து. அந்த லாஸ்ட் டயலாக் பேசும்போதெல்லாம் வந்து அப்படியே சவுண்டிங்கா அந்த மாதிரி இருக்கு, அந்த மாடுலேஷன், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே. விஜய் சேதுபதி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. உண்மையே மக்கள் செல்வன் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சதுக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சின்ன படங்கள், இதை நான் உண்மையாவே சொல்லி ஆகணும். விஜய் சேதுபதி ஒரு பெரிய ஒரு நல்ல குணம் அப்படின்னா, சின்ன படங்கள் இன்னைக்கும் யாராவது அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ட்விட்டர்ல ரிலீஸ் பண்ணணும்னா இம்மிடியட்டா ஓகே சொல்ற இடத்துல ஆர்யாவும், விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி சார், இவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் அப்படியா எப்போ பண்ணோம், ஓகே போட்டுருங்க. அது யாரு படம், அது யாரு ப்ரொடியூசரு, அது சின்ன ப்ரொடியூசரா பெரிய ப்ரொடியூசரா, அவங்க தராதரம் பார்த்து பண்றதே கிடையாது. அதை பண்ணணுமா, அது இருக்கிற பிஸியான டைம்ல நம்ம நேர்ல தான் போய் அவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்ய முடியல. ஆனா அந்த சமூக வலைத்தளங்கள்ல நம்ம செய்யணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதை உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயமாக இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஆர்யா அதை செஞ்சுட்டு இருக்காப்புல. விஜய் ஆண்டனி யாரு கேட்டாலும் அதை மறுக்காம செய்யறாங்க. குறிப்பா இந்த படத்துல அவர் வந்து ஒரு பாட்டு பாடி மகேந்திரனுக்கு பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அது பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்மளால முயன்ற உதவிகளை அவங்கவுங்க தளத்துல இருந்து செய்யறதுன்னு இருக்குல்ல,
அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த படம் உனக்கு ஒரு பெரிய பிரேக்கா இருக்கும். அதுக்கப்புறம் நடிச்சிருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஹீரோயினை பார்த்துட்டு கயாடு லோகர் மாதிரியே இருந்தாங்க. அப்புறம் கேட்டேன், என்ன இல்ல அவங்க வேற அப்படின்னா, சரி 4 வருஷம் ஆச்சு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டு இருந்தா, நீங்க வர முடியலன்னு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த மற்ற எல்லா கலைஞர்களுக்குமே, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சி ப்ரெஷ் ஷோ போடுவாங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எழுதுங்க, நல்லா இல்லையா அது உங்களுடைய விமர்சனம் சொல்லு. நல்லா இருந்தா கூடுதல் 2 வார்த்தையை அதை எழுதுங்க, அதுதான் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி புதுசா வரக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கையா நான் வைக்கிறது, நீங்க சினிமாவுக்கு வாங்க, வந்தீங்கன்னா நீங்க தயாரிப்பு செலவுல 20ல இருந்து இன்னைக்கு 30% கட்டாயம் நீங்க விளம்பர செலவுக்குன்னு எடுத்து வைக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கு. அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு படத்தை செலவுக்கு வாங்க. படத்தை செலவு பண்ணிட்டு இது யாராவது வாங்குவாங்க, யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்க வந்தீங்கன்னா, இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல் இல்லை. அப்போ நம்ம வெளியில போய் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்புறம் அந்த படத்தை பிளச் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. அதனாலேயே அந்த படம் சரியா விளம்பரம் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தியேட்டர்களும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நல்ல விளம்பரம் இல்லைன்னா உங்களுக்கு தியேட்டர் கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக தியேட்டர்கள் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய ஓனர்கிட்ட இல்லை. எல்லாமே கார்பரேட்டா ஒரு பெரிய மால்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க போட ரெடியா இருக்கோம், நல்ல விளம்பரம் பண்ணுங்க, எங்களுக்கு இப்படி ஒரு படம் வருதுன்னு தெரிய வைங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லா மாலுக்கு முன்னாடி போய் நம்ம நின்று விளம்பரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியான சூழலுக்கு இன்னைக்கு தயாரிப்பாளர் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் நான் சொல்லிக்கிறது அப்படி என்னன்னா, விளம்பரங்கள் நீங்கள் என்ன பண்றீங்களோ திட்டமிட்டு சரியா செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு அங்க தியேட்டருக்கான ஒரு நல்ல தியேட்டர் திரையரங்கம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. மறுபடியும் இந்த பக்கம் அவன் தனுஷோட தான் மோதுவான்னு பார்த்தா, அந்த பக்கம் மே டேட்டை போட்டிருக்காரு, அந்த பக்கம் சூர்யா சார் வர்றது கருப்பு. ஸோ அதனால தலைவன் வந்து ரெடி ஆயிட்டான். இளைய தளபதி நான் ஒரு பட்டம் கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். தளபதி வந்து நடிக்க போயிட்டாரு, தம்பி நீ இளைய தளபதியே எல்லாரோடையும் மோத ரெடி ஆயிட்டா. இந்த பக்கம் சூர்யா சாரா, அந்த பக்கம் தனுஷ் சாரா, டைட்டிலுக்காக வாங்க பார்த்துக்கலாம், ரிலீஸா வாங்க பார்த்துக்கலாம், ரெடி ஆயிட்டான். ஸோ உன் வாழ்க்கை இந்த படம் மூலம் எல்லாம் தலைகளாக மாறட்டும், நடித்த அத்தனை கலைஞருக்கும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கட்டும். நான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அவதார் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பர்சன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு, ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றோம், அது எங்கேயுமே நிப்பாட்டாம அது முட்டி மோதி அது எவ்வளவு வருஷம் ஆனாலும் எங்க கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்ட் வந்து என் ப்ராடக்டா தியேட்டர் வரைக்கும் கொண்டு வருவாரு. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு லைக் ஒரு 3 to 4 இயர்ஸாவே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. அப்புறமா சில நிறைய செலவுகள்னால வந்து ஹோல்ட் ஆகுது. எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனா அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணாரு. நான் அவரை ரொம்ப நம்பினேன். ரொம்ப கிரேசியான ஒரு டைரக்டர். எனக்கு நிறைய தயக்கம் இருந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க அந்த சாங் எல்லாம் வந்துட்டு, நீங்க பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்படின்னேன். இல்லை சார் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த கேரக்டரே அப்படிதான், அந்த காதல் குமாரே அப்படிதான் சார், அவர் பைத்தியம் சார் அவன் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே நானுமே ஒரு மேக்சிமம் லைக் எந்த ஒரு பவுண்டரியும் இல்லாம என்னென்ன பண்ண முடியுமோ, ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ணா எப்படி குரங்கு மாதிரி எப்படி குதிச்சு சண்டை போடுவான், இருங்க. ஸோ ஒருத்தன் வந்து ஒரு மங்கி மாதிரி ஒரு கிரேசியான ஒரு பர்சன் எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் டான்ஸ் ஆன எப்படி, அவனுக்கு பவுண்டரியே கிடையாது. அவனுக்கு வந்துட்டு ஒரு இப்படிதான் ஒரு மனுஷா இருக்கணும்ன்றதுலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டரா பண்ணியிருக்கேன். நான் நிறைய கத்துக்கிட்டேன் இந்த படத்துல. லாஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச படத்தை ஒரு 20 to 30 minutes வந்து படம் ஃபுல்லா தலைகிலேயே தான் தொங்கி படமே நான் சொல்லியிருப்பேன், இந்த கதையே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கேமராமேன் வில்லியம்ஸ்னா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் டைரக்டருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நல்ல படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தேவைப்பட்டது. அப்போ நான் சொன்னேன் டைரக்டர் கிட்ட, சார் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும் சார். பெரிய மியூசிக் டைரக்டர் கிட்ட போகும்போது பட்ஜெட் பெருசா இருக்கு, பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்ல நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும். அவர் தான் சார் ஹீரோ. இதுக்கு நான்லாம் ஏதோ சும்மா நடிச்சிருவேன் சார். அவர் மியூசிக் பண்ணலன்னா, அவர் RR பண்ணலன்னா, அவருக்கு அந்த ஒரு ஃபேண்டசி சென்ஸ் இல்லைன்னா அது பண்ணவே முடியாதுன்னு சொல்லும்போது தான் நாங்கள் பார்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் அச்சுண்ணா. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட சாங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் அதை கேட்கும்போது நினச்சிருக்கேன் ஒரு நாள் இவரோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே நான் இந்த படத்தில் உங்களோட மியூசிக்கில் நடிக்கும் போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்.
அண்ட் எடிட்டர் கிரேசன். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறைய நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு ஃபயர் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே நின்றுடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப ஒரு ஒரு வேகத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆனா யாராவது ஒரு எதனா சொல்லியிருப்பாங்க, இல்ல எங்கேயாவது ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும், இல்லைன்னா சினிமா பிசினஸே இல்லப்பான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு படத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆக்டர்ஸா ஜீவானா எப்பவுமே வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணனா வந்துட்டு எதுவா இருந்தாலும் நான் ஒரு படம் நடிச்சாலும் சரி, அண்ட் எங்கேயாவது என்னை பார்த்தாலும் சரி, ரொம்ப அன்பா வந்துட்டு எனக்கு எப்பவுமே வந்துட்டு என் கூடயே இருப்பாரு. ஸோ இதுல வந்து எனக்கு அவர் வில்லனா நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நிறைய பேசணும். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அண்ணன் தம்பி, முன்னாடி வந்த வில்லன் அப்படின்னு. ஸோ வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஜீவா அண்ணா. அண்ட் இதுல ஹீரோயினா வந்துட்டு ஷாய்பா நடிச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இங்க வரல. வெரி சூன் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதனாலதான் கல்யாண ஒர்க்ல பிஸியா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அயனார் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்க கையில எடுத்துக்கிட்டு தியேட்டர்ஸுக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அந்த விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு. அண்ட் ஆரினா, தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று ஒரே ஒரு கால் தான் பண்ணேன். ஏன்னா எனக்குமே எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் அவர் சொல்லுவாரு. ஒரே ஒரு கால் பண்ணேன், நீங்க வந்தீங்க. தேங்க்ஸ் அலாட் உங்களோட ப்ரெசன்ஸ்க்கு. அண்ட் இங்க வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சில நேம்ஸ் எல்லாம் எனக்கு மைண்ட்ல நிக்காது. அதனாலதான் என்னால நேம் சொல்ல முடியாம அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். அண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் எனக்காக வந்திருக்கானுங்க. மச்சான் தேங்க்ஸ் அலாட் நீங்களாம் வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல. ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை ரொம்ப நம்புவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் கை கொடுத்து நீ வா, ஏன் நான் அவனை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கூட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூடா உங்க எல்லாருக்குமே. அண்ட் இந்த படம் வெரி சூன் தியேட்டருக்கு வருது. கண்டிப்பா நீங்க எல்லாம் பாருங்க. அண்ட் திருமலைன்னா தேங்க்யூ, உங்க பேரை மறந்துட்டு சாரி. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். அப்படியே எல்லாரும் மேடையில அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.